கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து கனரா பேங்கோட ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். கனரா பேங்கோட நெட் பேங்கிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மேனேஜ் டெபிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட டெபிட் கார்டு இங்கே வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து கீழே பிளாக் அன்பிளாக் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பிளாக் பர்மனென்ட்லி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த நெட் பேங்கிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப இந்த எம்பிஎன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த எம்பிஎன் தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அந்த 6 டிஜிட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டு வந்து அங்கே இருக்காது. அது பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆகிடுக்கும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு கனரா பேங்கோட டெபிட் கார்டை எப்படி வந்து கனரா பேங்க் நெட் பேங்கிங் ஆப்பில் பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.